வணக்கம். Gerund and infinitiesல 30 important rulesல first 15 இன்னைக்கு பார்த்திடலாம். Gerund அப்படின்னா என்ன? verb plus ing அது gerund. இது என்னவா ஆக்ட் ஆகும்? நவுனா ஆக்ட் ஆகும். ஏன் இது gerund அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப verb அப்படின்னா என்ன? ஆக்ஷனை சொன்னா அது verb. ஒரு ஆக்டிவிட்டியை சொன்னா அது gerund. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ரீடிங் இஸ் மை ஹாபி. ரீடிங் படிப்பது என்னோட பொழுதுபோக்கு. ரீடிங்ன்றது என்ன சொல்லல இங்க ஆக்ஷனை சொல்லல ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லுது. அதே டைம்ல ஸ்விம்மிங் இஸ் குட் எக்ஸசைஸ். நீந்துவது நல்ல உடற்பயிற்சி. ஸ்விம்ன்ற ஆக்ஷனை சொல்லாம ஸ்விம்மிங்ன்ற ஆக்டிவிட்டியை சொன்னதுனால இது ஜெரண்ட். ஓகேங்களா? இது நவுனாவும் இருக்கு. அதே டைம்ல இந்த சென்டென்ஸ்ல இதுதான் சப்ஜெக்ட். ஷி என்ஜாய்ஸ் டான்சிங். டான்சிங்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி. டான்ஸ்ன்றது வேர்ப். இப்ப ஜெரண்ட்னா என்ன? ஆக்டிவிட்டியை சொன்னா அது ஜெரண்ட். ஆக்ஷனை சொன்னா அது வேர்ப். ஓகேங்களா? When we add ing, use the word as the name of an activity, it become a gerund. ஓகேங்களா? இப்ப ரீடிங் வந்து என்ன இல்ல ஒரு ஆக்ஷன் கிடையாது. ரீடிங், ஸ்விம்மிங், டான்சிங் இது எல்லாமே என்னதுதான் ஆக்டிவிட்டி. அதே டைம்ல இது நவுனாவும் ஆக்ட் ஆகுது. அப்ப எப்படி வந்து ஜெரண்ட் ஃபார்ம் ஆகும்? வேர்பு கூட ing சேர்ந்தா அது ஜெரண்டு. ஆனா அது என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது? நவுனா ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூல் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவும் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான். இது எப்படி ஃபார்ம் ஆகும்? 2 plus V1 தான் இன்ஃபினிட்டிவ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வாண்ட் டு ஸ்டடி. நான் படிக்க விரும்புகிறேன். படிக்க. இது தமிழ்ல வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டென்ஸுக்கு தக்க மாறாது. அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் இது இன்ஃபினிட்டிவ், நாட் லிமிட்டட், நாட் ஃபைனைட்னு சொல்றோம். இதோட ஆப்போசிட் என்னது? ஃபைனைட். ஃபைனைட் வேர்ப் அப்படின்னா என்ன? டென்ஸுக்கு தக்க, சப்ஜெக்டுக்கு தக்க என்ன ஆகும்? இது மாறும். ஐ கோ இது பிரசன்ட் டென்ஸ்லாம். ஷீ கோஸ் அப்படின்றது என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வரக்கூடியதுதான் என்னது? இந்த கோஸ். தே வென்ட் அப்படின்னா என்ன? பாஸ்ட் டென்ஸ். இப்ப ஃபைனைட் வேர்ப் என்ன ஆகும்? டென்ஸுக்கு தக்க மாறும். நாட் ஃபைனைட் வேர்ப் என்ன ஆகாது? டென்ஸுக்கு தக்க மாறாது. ஐ வாண்ட் டு கோ தான். ஷீ வாண்ட்ஸ் டு கோ தான். தே வாண்டட் டு கோ தான். இந்த டு கோ அப்படின்றது சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இததான் என்னன்னு சொல்றோம்? நாட் ஃபைனைட் வேர்ப் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் gerund as the subject. gerund எப்படி சப்ஜெக்டா வருதுன்னு பார்க்கலாம். gerund can be the subject of the sentence. gerund அப்படின்னா என்ன? ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லக்கூடியது. நவுனா ஆக்ட் ஆகக்கூடியது. சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? எப்பவுமே ஒரு நவுனா இருக்கும். ஓகேங்களா? வாக்கிங் இஸ் ஹெல்தி. நடப்பது ஆரோக்கியமானது. ரீடிங் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ். ஓகேங்களா? லேர்னிங் இங்கிலீஷ் டேக்ஸ் டைம். இது எல்லாமே என்னதுதான் அந்த சென்டென்ஸ்ல? சப்ஜெக்ட். அப்ப gerund வந்து சப்ஜெக்டா வருமா? வரும். நெக்ஸ்ட் இதே ஆப்ஜெக்டா வருமா? கண்டிப்பா வரும். many verbs are followed by a gerund. அது என்னென்ன verbs அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். she enjoys reading. he avoids driving. they finished writing. இது எல்லாமே என்னதுதான்? இந்த சென்டென்ஸ்ல இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்ப gerund வந்து சப்ஜெக்டாவும் வரும், ஆப்ஜெக்டாவும் வரும். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் gerund after a preposition. After a preposition, always use verb plus ing. Prepositionக்கு அப்புறம் நம்ம எப்பவுமே verb plus ing, அதாவது gerund யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? good at speaking. actன்றது என்னது? prepositionக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? gerund. speakingன்ற gerund வந்திருக்கு. interested in learning. left without telling. அப்போ prepositionக்கு அப்புறம் எப்பவுமே என்னதான் வரணும்? gerund தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் verb followed by gerund. ஒரு சில verb எப்பவுமே அதுக்கு அடுத்தது என்னதான் வரணும்? gerund தான் வரணும். எதெல்லாம்? enjoy, avoid, finish, practice, suggest, consider, mind, keep, postpone, delay, deny, discuss. ஓகேங்களா? இது எல்லாம் இதுக்கு அடுத்தது எப்பவுமே gerund தான் வரணும். gerundனா என்ன? ஆக்டிவிட்டியை சொல்லக்கூடியது gerund. இன்ஃபைனைட்னா என்ன? ஒரு கான்செப்ட், கோல், ஐடியாவை சொல்லக்கூடியது இன்ஃபைனைட். அப்போ அதை ரீட் பண்ணி பார்த்து அதோட மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல gerund வரணுமா இன்ஃபைனைட் வரணுமான்னு தெரியும். இந்த வேர்பையும் என்ன பண்ணிக்கங்க? மெமரைஸ் பண்ணிக்கங்க. அப்ப இந்த வேர்புக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது? எப்பவுமே இன்ஃபைனைட் வரக்கூடாது, gerund தான் வரணும். என்ஜாய் ரீடிங் தான் வரணும். அதாவது படிப்பதை என்ஜாய் பண்றா. ஓகேங்களா? படிப்பதை. படிக்க கிடையாது, படிப்பதை. அப்போ என்ஜாய் ரீடிங் தான். என்ஜாய் டு ரீட்னு வராது. அவாய்ட் மேக்கிங் மிஸ்டேக். சஜெக்ட் வெயிட்டிங். ஓகேங்களா? ஷி என்ஜாய்ஸ் ரீடிங் தான் வரணுமே தவிர ஷி என்ஜாய்ஸ் டு ரீட். படிக்க அவ என்ஜாய் பண்ணல,
படிப்பதை தான் என்ஜாய் பண்றா. ஓகேங்களா? they suggested waiting தான். they suggested to wait வராது. ஓகேங்களா? காத்திருப்பதை, காத்திருக்கன்னு வராது, காத்திருப்பதை சஜெக்ட் பண்றாங்கன்னு வரும். he avoided answering the question தான் வரணும். he avoided to answer. to அப்படின்னாவே என்ன வந்துரும், அது வினையெச்சம், ஒரு கான்செப்ட், ஐடியா, கோலை சொல்லக்கூடியது. ஜெரண்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லக்கூடியது, அது நவுனா ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜெரண்டும் இன்ஃபினிட்டிவ் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ் ஆஸ் எ நவுன். இப்ப இன்ஃபினிட்டிவ்னா என்ன, கான்செப்ட், ஐடியா, கோலை சொல்லக்கூடியது இன்ஃபினிட்டிவ். அப்ப இது நவுனாவும் ஆக்ட் ஆகலாம் இல்லையா? அண்ட் இன்ஃபினிட்டிவ் கேன் ஆக்ட் as a noun. To help others is noble. அடுத்தவங்களுக்கு உதவுவது noble thing. His dream is to travel. பயணிப்பது அவனுக்கு dream. I like to read. படிப்பது எனக்கு விருப்பம். அப்ப இது எல்லாமே என்னவா ஆக்ட் ஆகுது, நவுனா ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் infinitive as an adjective. adjective அப்படின்னா என்ன, நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது தான் என்னது adjective. a book to read அப்படின்னா என்ன, படிப்பதற்கான புஸ்தகம். அப்ப இந்த புக்கை தான் என்ன பண்ணிருக்கு, இந்த டு ரீட்ன்ற இன்ஃபினிட்டிவ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. எ பிளேஸ் டு ஸ்டேனா என்ன, தங்குவதற்கான இடம். இந்த பிளேஸை தான் டு ஸ்டேன்ற இன்ஃபினிட்டிவ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஒர்க் டு ஃபினிஷ்னா என்ன, முடிப்பதற்கான வேலை அப்படின்னா என்ன, த ஒர்க்ன்ற நவுனை டு ஃபினிஷ்ன்ற இன்ஃபினிட்டிவ் டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப இன்ஃபினிட்டிவ் என்னவா இருக்கலாம், நவுனாவும் இருக்கலாம், அட்ஜெக்டிவாவும் இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் verb followed by infinitive. ஒரு சில வேர்புக்கு அப்புறம் எப்பவுமே இன்ஃபினிட்டிவ் தான் வரணும். ஏன் அப்படின்னா அது ஒரு ஐடியா, கோல், கான்செப்டை சொல்றதா இருக்கும். அதனால அந்த வேர்புக்கு அப்புறம் எப்பவுமே இன்ஃபைனைட் தான் வரணும், ஜெரண்ட் வரக்கூடாது. எதெல்லாம், அக்ரி, டிசைட், பிளான், ப்ராமிஸ், வாண்ட், விஷ், ரெஃப்யூஸ், ஆஃபர், இது எல்லாமே ஒரு ஐடியா, கான்செப்ட், கோலை சொல்றதா இருக்கும். ஓகேங்களா? டிசைடட் டு ஸ்டடினா என்ன, நான் படிப்பதற்கு முடிவு பண்ணிட்டேன், நம்மளோட கோலை சொல்றது. ஓகேங்களா? hope to win அப்படின்னா நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்கு வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு hope to win, இது என்னதான் ஒரு கான்செப்ட். ப்ராமிஸ் டு ஹெல்ப் அப்படின்னா என்ன, ஹெல்ப் பண்றது, அதாவது உதவி செய்வதா நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், என்னோட கான்செப்ட், என்னோட ஐடியாவை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப ஐடியா, கான்செப்ட், கோல் சொல்றதா இருந்தா அந்த வேர்புக்கு அப்புறம் என்னதான் வரணும், இன்ஃபைனைட் தான் வரணும், ஜெரண்ட் வரக்கூடாது. she decided to studyன்னு தான் வரணுமே தவிர she decided studying வரக்கூடாது. decided to study எதை சொல்லுது, ஒரு ஐடியாவை சொல்லுது. ஓகேங்களா? அப்ப ஐடியா, கான்செப்ட், கோலுக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது, ஜெரண்ட் வரக்கூடாது. என்ன வரணும், இன்ஃபைனைட் வரணும். ஓகே. நெக்ஸ்ட் பேர் இன்ஃபினிட்டிவ். பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்னது, வித்தவுட் டூ, அதான் என்னன்னு சொல்றோம், பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்றோம். அதாவது ஒரு சில வேர்ப் வந்து டூ பிளஸ் வேர்பை வந்து அலோவ் பண்ணாது. அது என்னதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். அதனாலதான் இதை வித்தவுட் டூ வேர்பை தான் என்னன்னு சொல்றோம், நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்றோம். சம் வேர்ப் டு நாட் அலோவ் பிஃபோர் த நெக்ஸ்ட் வேர்ப். ஒரு சில வேர்ப் வந்து என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது, டூவை வந்து அலோவ் பண்ணாது. யூஸ் ஒன்லி த பேஸ் ஃபார்ம் V1. ஓகேங்களா? verb plus V1, அதாவது without two. without two தான் என்னன்னு சொல்றோம், நம்ம bare infinitive சொல்றோம். என்னென்ன verbs இந்த bare infinitive எதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மாடல் verb, let, make, had, better, would, rather, அப்புறம் நம்ம bare infinitive யூஸ் பண்ணுவோம். infinitive அப்படின்னா என்ன, சேஞ்ச் ஆகாத verb தானே நம்ம infinitive சொல்றோம். இந்த மாடல் வேர்புக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்ப் வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ அதனால இன்ஃபினிட்டின்னு சொல்றோம். அதுக்கு முன்ன என்ன போட மாட்டோம், டூ போட மாட்டோம். ஸோ இட் இஸ் கால்டு பேர் இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? ஷி கேன் ஸ்விம்னு தான் சொல்லணுமே தவிர ஷி கேன்ட் ஸ்விம் அப்படின்னு வராது. ஓகேங்களா? ஏன் அந்த இன்ஃபினிட்டிவ்னு சொல்றோம், இதை சேஞ்ச் ஆகாது, டென்ஸுக்கு தக்க சேஞ்ச் ஆகாது. யூ மஸ்ட் ஸ்டடின்னு தான் சொல்லணுமே தவிர யூ மஸ்ட் டு ஸ்டடின்னு வராது. இது இன்ஃபைனைட் தான், ஆனா டூ இல்லாம வித்தவுட் டூ, அதனால இதை பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லலாம். லெட் ஹிம் கோன்னு தான் சொல்லலாம். இந்த கோன்றது எந்த இடத்துலையும் மாறாது. லெட் மீ ஹெல்ப் யூ, இந்த ஹெல்ப் அப்படின்றதும் டென்ஸுக்கு தக்க மாறாது. ஓகேங்களா? டென்ஸுக்கு தக்க மாறாம இருக்கிறது தான் என்னது, இன்ஃபைனைட். வித்தவுட் டூ இருக்கிறதுனால இதை பேர் இன்ஃபைனைட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த டீச்சர் மேட் அஸ் ரைட். இந்த டீச்சர் வந்து எங்களை எழுத வச்சாங்க. இது டென்ஸுக்கு தக்க மாறுமா, மாறாது. ஓகேங்களா? இந்த டீச்சர் மேட் அஸ் ரைட்னு தான் வரணும். இதனால மாறாததுனால இதை இன்ஃபைனைட்னு சொல்றோம். இதுக்கு முன்ன நம்ம எதை யூஸ் பண்ணக்கூடாது, மேடுக்கு அப்புறம் மேடுக்கு அப்புறம் எதை யூஸ் பண்ணக்கூடாது, டூவை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் கால்டு பேர் இன்ஃபினிட்டிவ். த ஜோக் மேட் எவ்ரி ஒன் லாஃப். டூ லாஃப்னு வராது, லாஃப்னு தான் வரும். மேக்கு, மேடு,
லெட் மாடல் வேர்ப் இதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் எல்லாமே வேர் இன்ஃபைனைட் தான். அதுக்கப்புறம் நம்ம டு போடக்கூடாது. ஓகேங்களா? யூ ஹேட் பெட்டர் லீவ். ஓகேங்களா? டு லீவ்னு வராது. இதுவும் டென்ஸுக்கு தக்க மாறாது. வி ஹேட் பெட்டர் ஸ்டடி. ஓகேங்களா? ஐ வுட் ரேதர் ஸ்டே ஹோம். நான் வந்து வீட்டில் இருக்கிறதே நல்லது. டு ஸ்டேன்னு வராது, ஸ்டே ஹோம்னா வரும். இதுவும் டென்ஸுக்கு தக்க மாறாது. ஷி வுட் ரேதர் வாக். இந்த வாக்குன்றதும் டென்ஸுக்கு தக்க மாறாது. டென்ஸுக்கு தக்க மாறாம இருக்கிறது தான் என்னது? இன்ஃபைனைட். அதுக்கு முன்ன நம்ம டு போடாததுனால இதை பேர் இன்ஃபைனைட் சொல்றோம். இப்ப பேர் இன்ஃபைனைட் எதுக்கு அப்புறம் வரும்? மாடல் வேர்பு, லெட், மேக், ஹேட் பெட்டர், வுட் ரேதர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு சில வேர்ப்ஸுக்கு அப்புறம் ஜெரண்டும் வரலாம், இன்ஃபைனைட்டும் வரலாம். ஓகேங்களா? வந்தாலும் அதோட மீனிங்ல சேஞ்சஸ் இருக்காது. என்னென்ன வேர்ப்ஸ்? பிகின், ஸ்டார்ட், கண்டினியூ, லைக், லவ், ஹேட், ப்ரிஃபர். இதுக்கப்புறம் வர்றது ஜெரண்டும் வரலாம், இன்ஃபைனைட்டும் வரலாம். ஆனா மீனிங்ல சேஞ்சஸ் இருக்காது. எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி பிகன் ரீடிங் த நாவல். அவன் படிப்பதை தொடங்கி விட்டான். ஓகேங்களா? ஷி பிகன் டு ரீட் த நாவல். இந்த ரெண்டுத்துல ஏதாவது மீனிங் சேஞ்சஸ் இருக்கா? இல்ல. தே கண்டினியூடு ஒர்க்கிங். அவங்க ஒர்க் பண்றத கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணிவிட்டார்கள். தே கண்டினியூ டு ஒர்க். ஓகேங்களா? இதுலயும் என்ன இல்ல? மீனிங்ல சேஞ்சஸ் இல்ல. அப்போ ஒரு சில வேர்ப்ஸ் என்ன வரலாம்? ஜெரண்டும் வரலாம், இன்ஃபைனைட்டும் வரலாம். மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் verb followed by both meaning changes. அதுல வந்து meaning not no meaning changes ன்னு பார்த்தோம். இங்க meaning changes. ஓகேங்களா? Some verbs can be followed by both a gerund and an infinitive, but meaning changes completely. ஏன் அப்படின்னா the grammar changes the meaning. Gerund usually refer to past experience, complete action or ongoing activity. Activity சொல்றது தானே gerund. இப்போ இன்ஃபைனைட் என்னது? யூஸ்வலி ரெஃபர் டு ஃபியூச்சர் ஆக்ஷன். அதாவது நம்மளோட ஐடியா, கோல், கான்செப்டை சொல்லக்கூடியதுதான் என்னது? இந்த இன்ஃபைனைட். ஓகேங்களா? இன்டென்ஷன், பர்பஸ் ஆர் சம்திங் எட் டு ஹேப்பன், இதெல்லாம் சொல்லக்கூடியது இன்ஃபைனைட். அப்போ மீனிங் சேஞ்ச் ஆகுமா? ஆகாதா? ஆகும். ஓகேங்களா? என்னதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஜெரண்ட் ஆட் பண்ணா ஒரு மீனிங்லயும், இன்ஃபைனைட் ஆட் பண்ணா ஒரு மீனிங்லயும் எப்படி வருது அப்படின்னு. ஸ்டாப் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்னா என்னது? அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்றதுன்னு அர்த்தம். ஸ்டாப் டூ பிளஸ் V1னா என்ன? அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொன்னு ஸ்டார்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஹி ஸ்டாப்டு ஸ்மோக்கிங்னா என்ன? ஸ்மோக் பண்றதை நிறுத்திட்டான். ஓகேங்களா? ஹி ஸ்டாப்டு டு ஸ்மோக் அப்படின்னா என்ன? ஒன்ன நிறுத்திட்டு இன்னொன்னு ஸ்டார்ட் பண்றான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ட்ரை. ட்ரை பிளஸ் ட்ரை verb plus ing-னா என்ன? அதாவது ஜெரண்ட் வந்தா என்ன மீனிங்? எக்ஸ்பெரிமெண்ட் வித் எ மெத்தட். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லுவோம் இல்லையா? ட்ரை 2 பிளஸ் V1னா என்ன? எஃபர்ட் எடுத்து பார்க்கறது, நம்ம முயற்சி பண்ணி பார்க்கறது. ஓகேங்களா? ட்ரை ஆடிங் மோர் சால்ட். மோர் சால்ட் ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணான்? ட்ரை பண்ணான்னு அர்த்தம். எவ்ரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தான், இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமேன்னு பண்ணி பார்த்தான். ஓகேங்களா? ட்ரை டு ஃபினிஷ் த ஒர்க் டுடே. இன்னைக்கு இதை முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன், எஃபர்ட் எடுத்து பார்க்கறேன். அப்போ ஜெரண்ட் ஆட் பண்ணா ஒரு மீனிங்லயும், இன்ஃபைனைட் ஆட் பண்ணா ஒரு மீனிங்லயும் ஒரு சில வேர்புக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேம் மீனிங்ல என்னென்ன வேர்ப் வருதுன்னு பாத்திரலாம். பிகின், ஸ்டார்ட், கண்டினியூ, லைக், லவ், ஹேட், ப்ரிஃபர். ஓகேங்களா? இதெல்லாம் ஜெரண்டும் இன்ஃபைனைட்டும் ஒரே மீனிங்ல தான் வரும். நெக்ஸ்ட் ரிமெம்பர், ஃபர்கெட், ரிக்ரெட், ஸ்டாப், ட்ரை, மீன், கோ ஆன். இதெல்லாம் இன்ஃபைனைட்டும் ஜெரண்டும் டிஃப்ரெண்ட் மீனிங்ல ஒரு மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதை அப்படியே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெரண்ட் வர்ஸ் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஜெரண்ட் அப்படின்னாலும் verb பிளஸ் ஐஎன்ஜி தான், பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னாலும் verb பிளஸ் ஐஎன்ஜி தான். ஆனா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ரீடிங் இஸ் யூஸ்ஃபுல், அதாவது படிப்பது பயனுள்ளது. ரீடிங் ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லுது. ஸோ ஜெரண்ட். த கிரையிங் பேபி இஸ் ஹங்க்ரி. கிரையிங் இருக்கு இல்லையா? அந்த கிரையிங் வந்து பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஏன் இதை பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த பேபியை வந்து என்ன பண்ணிருக்கு? இந்த கிரையிங்ன்றது டிஸ்கிரைப் பண்ணிருக்கு, அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த கிரையிங் வந்து இந்த இடத்துல பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஸ்விம்மிங் இஸ் ஃபன். இந்த ஸ்விம்மிங்ன்றது என்னது? ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லியிருக்கிறதுனால இது ஜெரண்ட். நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா The crying baby is hungry. ஓகேங்களா? இந்த இடத்துல cryingன்றது ஜெரண்ட் இல்ல, பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான். அப்படின்னு எப்படின்னு பார்த்தரலாம். The crying baby, அழுது கொண்டிருக்கின்ற குழந்தை. இந்த குழந்தை யாரு? நவுன். The babyன்றது நவுன். நவுனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது யாரு? The cryingன்றது. ஓகேங்களா? நவுனை டிஸ்கிரைப் பண்றது யாரா இருக்கும்? பொதுவா அட்ஜெக்டிவ். அப்ப இந்த crying வந்து இந்த இடத்துல என்னவா இருக்குது?
அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது, நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்க. ஸோ இந்த கிரையிங்ன்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான், ஜெரண்ட் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, the small baby is hungry. the small baby, சின்ன குழந்தைன்னு சொல்றோம்ல, இந்த ஸ்மால்ன்றது என்னது, இந்த பேபியை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இட் இஸ் அட்ஜெக்டிவ். இந்த கிரையிங் பேபி, இந்த அழுது கொண்டிருக்கின்ற குழந்தை, கிரையிங்ன்றது என்னது, என்னவா இருக்கு இந்த இடத்துல, அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது. அந்த கிரையிங் த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆக்ட் அஸ் அன் அட்ஜெக்டிவ். அப்ப கிரையிங் வந்து என்ன இல்ல, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான், ஜெரண்ட் கிடையாது. ஜெரண்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எப்படி வேணும் அப்படின்றது தயவு செய்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.